இது ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யாரும் சரி கிக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு ரெடியாகி வந்திருக்கீங்களா? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன் செட்டில். ஸோ நம்ம எப்படி எஸ்சிஓ செய்யறன்னு சொல்லி டோட்டலாகவே பார்த்துட்டோம். சரிதானே? எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களோட கிக்கும் வந்து ஃபெஸ்ட் பேஜில் வந்து ரிங் ஆகும். விளங்கிட்டா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம 2 கிளாஸ் வந்து மிஸ் ஆகி நினைக்கிறேன் நான். ஏண்டா கவரேஜ் இஷ்யூ, சரியான கவரேஜ் இஷ்யூ.
ஓகே, அப்போ நம்ம அதோட அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு சரி தானே. ஓகே, இப்போ எனக்கு யாரை சரி செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். கிக்கை வந்து பப்ளிஷ் பண்றதுக்குரிய எதுவும் செட் பண்ணி வச்சிங்களா? கீவேர்ட் கலெக்ட் பண்ணி எஸ்இஓ எல்லாம் செஞ்சு இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களான்றவங்க எனக்கு செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப யாரும் வந்து இங்க வந்து சரியா படிக்க கிக் பண்றதுக்கு யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு வந்து எப்படி கிக்கை வந்து பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணிக்கலாம், நான் இந்த ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன். ஓகே, இந்த சவுண்ட் உங்களுக்கு ஓகே தானே? செட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த சவுண்ட் ஓகே அந்த செல் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இந்த சவுண்ட் ஓகே அந்த சொல்லி எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய சொன்னா எப்படி ஒரு கிக் ஒன்று பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லி ஸோ நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, இதுல வந்து நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. லொகின் பண்ணதுக்கு பின்னால இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மெயிலுக்கு வந்து ப்ரொஃபைல் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க, சரியா? அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் ஷோ ஆகும். இதுல வந்து கிரியேட் கிக் இருக்கும் ரைட்டா, இந்த சைட்ல இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, மை பிஸ்னஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? கிக்க கிக்க நீங்க கிளிக் பண்ற டைம்ல உங்களுக்கு இதே மாதிரியான என்ன செய்யும், ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிரியேட் நியூ கிக் இருக்கும். இதை என்ன செஞ்சுக்கலுங்க, ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலுங்க, சரியா? இதை கிளிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா இதை நீங்க ஒன் டைம் கிளிக் பண்ற டைம்ல உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். விளங்கிட்டா? ஓகே, இப்ப நீங்க ஒரு கிக் ஒன்று பப்ளிஷ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா டோட்டலா விளங்கிட்டா, டோட்டலா 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல முதலாவது ஓவர்வியூ, ரெண்டாவது வந்து வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, ரெண்டாவது வந்து பிரைசிங், மூணாவது வந்து டிஸ்கிரிப்ஷன், நாலாவது வந்து ரெக்காமெண்ட், அஞ்சாவது வந்து உங்களுடைய இமேஜை பப்ளிஷ் பண்றது, நம்ம அங்க சொல்லுவோம் கேலரின்னு சொல்லுவோம். அதே சேம் டைம் லாஸ்டா தான் நம்மளோட கிக்கை வந்து என்ன செய்வோம், பப்ளிஷ் பண்ணுவோம், சரிதானே? ஓகே, இவ்வளவும் நம்ம ஒரு கிக்கை பப்ளிஷ் பண்ற டைம்ல இந்த 6 ஸ்டெப்ஸை நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம முதலாவது ஸ்டெப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி வந்து
ஐ வில் டூ என்று சொல்லி ஆல்ரெடி இருக்குது. விளங்கிட்டா? உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இதுல வந்து ஆல்ரெடி ஐ வில் டூ என்று சொல்லி இருக்கு. சரியா? அது அப்படியே நீங்க வச்சுட்டு மற்ற டைட்டில் என்ன செய்யணும்? உங்களோட டைட்டில நீங்க விடத்தை பேஸ்ட் பண்ணணும். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இவிடத்தை என்ன செய்யணும்? உங்களோட டைட்டில நீங்க மென்ஷன் பண்ணணும். யா, ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் ஆல்ரெடி டைட்டில் போட்டேன். ஐ வில் டூ அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத் என்று சொல்லி என்ன செஞ்சது? என்னோட டைட்டில வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரியா? உங்களோட டைட்டில் ஓகேன்னு சொல்லி சொன்னா கீழுக்கு பாருங்க, ஜஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களோட டைட்டில நீங்க இது வண்டி பண்ணணும்னு சொல்லி சொன்னா விடத்தை எரர் மார்க் என்ன செய்யும்? ஷோவா விளையிட்டா? இதான் வந்து டைட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகே, இப்ப நீங்க டைட்டில பேஸ்ட் பண்ணதுக்கு பின்னால உங்களோட கேட்டகரி என்ன செய்யும்? ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கேட்டகரி நீங்க என்ன செய்யணும்? சாய்ஸ் பண்ணணும். விளங்கிட்டா? ஓகே, இப்ப இந்த கேட்டகரியில வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேட்டகரி என்ன செய்யும்? வித்தியாசமாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்ட கிக்கை வேக் பண்ண போறேன் என்றதால எனக்கு என்ன செய்யுது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கேட்டகரி வேறுபடுகிறது. அதே சேம் டைம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் என்று சொல்லி எனக்கு வேக் ஆகுது. இப்ப அதே இது பாருங்க. இப்ப நான் இதுல ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் டூ டிசைன் லோகோ என்று சொல்லி ஜஸ்ட் சர்ச் பண்றேன். சரிதானே? ஐ வில் டூ அமேசிங் லோகோ என்று சொல்லி என்ன செய்யறேன்? இவ்வளவு நான் டைப் போட் இந்த ஸ்கில்ஸ் நான் வேக் பண்ண போறேன். இப்படி என்ன சொல்லி சொன்னா எந்த கேட்டகரி என்ன செய்யுது? உங்களுக்கு வருதா? உங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி வருதா? வரலதானே? இதுல பாருங்க, கிராஃபிக் டிசைன், லோகோ டிசைன். இதுல வந்து நீங்க உங்களோட கேட்டகரியை நீங்க மெனுவலாகவும் என்ன செய்யலாம்? சாய்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க சஜஷன் பண்றது நீங்க என்ன செய்யலாம்? கிளிக் பண்ணி கொள்ளலாம். விளங்கிட்டா? நான் இப்போதைக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒன்று சும்மா சஜஷன் பண்றதை கிளிக் பண்ணி கொள்றேன். சரிதானே? ஓகே, அப்படி நீ கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களோட இக்ர மெட்டா டேட்டா என்ன செய்யும்? டிஃப்ரெண்ட் ஆகும். விளங்கிட்டா? இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் லோகோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்க எந்த மாதிரியான லோகோ என்ன செஞ்சு போறீங்க? கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. 3Dயா, அப்படி இல்ல விண்டேஜா, அப்படி இல்ல மினிமலைஸா, அப்படி இல்ல நான் அந்த லெட்டர் ஹெட் அந்த லோகோவா என்று சொல்லி கேட்கும். இப்போதைக்கு நான் வந்து மினிமலைஸ் லோகோ தான் என்ன செய்ய போறேன்? கிரியேட் பண்ணி கொடுக்க போறேன். டிக் பண்ணிட்டு அடுத்த லோகோ டைப்பை கிளிக் பண்ணுங்க. உங்களோட லோகோ டைப்ல வந்து நான் என்ன செய்றேன்? அப்சஸ் லோகோ கிரியேட் பண்றேன். அதே சேம் இதுவும் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். இதுவும் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். அடுத்தது ஃபைல் ஃபார்மேட்ல வந்து நான் ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப், அடுத்தது வந்து பிஎஸ்டி கொடுக்க மாட்டேன். ஸோ இவ்வளவு நான் கொடுப்பேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? நீங்க சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். விளங்கிட்டா? இப்ப கட்டாயம் நீங்க திங்க் பண்ணணும். நீங்க விளங்கி வச்சு என்ன சொல்லி சொன்னா உங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேட்டகரியும் இந்த இக்கிற மெட்டா டேட்டாவும் என்ன செய்யும்? டிஃப்ரெண்ட் ஆகும். சரிதானே? ஸோ அதை கன்சிடர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்ப அடுத்தது வந்து நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் 5 டெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, கலெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி 35 கீவேர்டோட சேர்த்து 5 டெக்ஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க? எக்ஸ்ட்ரா வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த 5 டெக்ஸ்ட் என்ன செய்யுங்க சொன்னா 1 by 1 நீங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணலாம். சரி, விளங்கிட்டா? நீங்க டைப் பண்ண இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இவ்வளத்தை வந்து நான் லோகோ என்று சொல்லி என்ற தட்டினாலே உங்களுக்கு இதே மாதிரி ஆப்ஷன் வரும். போன்ல யூஸ் பண்றவங்க லோகோ என்று சொல்லி ஸ்பேஸ் தட்டுங்க, உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஆப்ஷன் வந்து வரும். விளங்கிட்டானே? ஓகே, இப்ப நீங்க 5 கீவேர்டை வந்து எட் பண்ணதுக்கு பின்னால வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு எட் பண்ணி காட்டுறேன். ஓகே, எட் பண்ணதுக்கு பின்னால அடுத்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியானே? ஓகே, வெயிட் பண்ணுங்க, இதையும் கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்ப அடுத்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
வெயிட் பண்ணி லோட் ஆகி வரட்டும். இப்போ அடுத்த செக்ஷன் என்னது? நம்ம என்ன செஞ்சோம்? பெஸ்ட்டுக்கு வந்து ஓவராலா நம்மளோட கிக்கிற டைட்டில், கேட்டகரி, மெட்டா டேட்டா, அடுத்தது டெக்ஸையும் வந்து என்ன செஞ்சிட்டோம்? நம்ம எட் பண்ணிட்டோம். விளங்கிட்டானே? ஓகே. இப்போ அடுத்தது வந்து இந்த பிரைசிங் செக்ஷன். ஸோ இந்த பிரைசிங் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, இப்போ இந்த பிரைசிங் செக்ஷனுக்கு வந்தா, இப்போ இந்த பிரைசிங் செக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 3 செக்ஷன் இருக்கு. விளங்கிட்டா? இதுல முதலாவது வந்து பேசிக், ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட், மூணாவது வந்து பிரீமியம். சரிதானே? ஓகே. இப்ப இதுல நீங்க கொடுக்கக்கூடிய சேவிஸ் என்ன செய்யும்? இதுல டிஃப்ரெண்ட் ஆகும். சரிதானே? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல நீங்க பேசிக்கா வந்து $5 கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா, பேசிக் பேக்கேஜ்ல பிரைஸ் வந்து நீங்க $5. சரியா? ஸ்டாண்டர்ட்ல வந்து $10, பிரீமியம்ல வந்து $15. ரைட்டா? ஸோ நீங்க இதுல கொடுக்குற சேவிஸை விட கூடுதலான சேவிஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கணும். ஏன்? இங்க பிரைஸ் கூட. அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குற சேவிஸை விட கூடுதல் என்ன செய்யணும்? ஸ்பெஷல் ஏதாவது எட் பண்ணி இந்த பிரீமியம்ல கொடுக்கணும். ஏன்? பிரைஸ் வந்து கூட. விளங்கிட்டா? அதை கன்சிடர் பண்ணி உங்களோட பிரைஸை நீங்க என்ன செய்யணும்? செட் பண்ணி கொள்ளணும். சரிதானே? இந்த உங்களோட இந்த பேசிக் பேக்கேஜ் நேம் என்ன செய்யலாம்? நீங்க ஜஸ்ட் இப்படி எட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் growth, அமேசிங் இன்ஸ்டாகிராம், அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth. அதாவது உங்களோட லோ காம்படிஷனான டைட்டிலுக்கு தானே, அதை நீங்க மாத்தி மாத்தி உங்களோட மூணுக்கும் வந்து பேரா வச்சுக்கொள்ளுங்க. மூணுக்கும் சேம் நேமை கொடுத்து எக்ஸெப்ட் பண்ண மாட்டாது. மூணையும் மாத்தி மாத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் growth, அமேசிங் இன்ஸ்டாகிராம், அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth என்று சொல்லி. விளங்கிட்டு தானே? ஓகே. இப்ப உங்களோட பேர் என்ன செஞ்சீங்க? செட் பண்ணிட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட பேக்கேஜுக்கு வந்து நார்மலா டிஸ்கிரிப்ஷனை வந்து எட் பண்ணிக்கணும். இதுல பாருங்க, நார்மலா வந்து அதாவது நார்மலா டிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொன்னா நீங்க மெயினா என்ன கொடுப்பீங்க? இப்போ லோகோ டிசைன் சொல்லி சொன்னா நான் பிஎன்ஜி ஃபோ மட்டும் இப்போ $5 வந்து நான் உங்களுக்கு 2 லோகோ செஞ்சு தருவேன். ஸோ இப்போ நீங்க இவ்வளோ செய்யுங்க, 2 லோகோ வித் பிஎன்ஜி ஜேபிஜி சம்திங் என்ன சொல்லி விடத்தை கொடுங்க. அப்ப இங்க கொடுக்குற சேவிஸை விட கூடுதலா இங்க கொடுக்கணும். அப்ப அதை விட இவ்வளவு செட் பண்ணணும். நான் இங்க உங்களுக்கு 4 லோகோ செஞ்சு தரேன்னு சொல்லி. யா பேசிக், ஸ்டாண்டர்ட், பிரீமியம் கொடுக்கலாம். நோ இஷ்யூ, பிரச்சனை இல்லை. நோ, நீங்க வட்ட நீங்க கொடுக்கலாம். இந்த நேமுக்கு வந்து பேசிக், ஸ்டாண்டர்ட், பிரீமியம் நீங்க கொடுக்கலாம். நோ இஷ்யூ. ரைட்டா? அடுத்து வந்து இவிடத்த 4 லோகோன்னு சொல்லி சொன்னா நான் இவ்விடத்தை வந்து உங்களுக்கு 6 லோகோ கிரியேட் பண்ணி தரேன் என்று சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். விளங்கிட்டா? சரிதானே? ஓகே. இப்ப டெலிவரி டைம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு உங்களுக்கு $5 நான் ஒரு நாளையில செஞ்சு தருவேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 2 நாளால லோகோ செஞ்சு தருவேன் என்று சொல்லி சொல்லுங்க. இங்க வந்து உங்களுக்கு 3 நாளால, இங்க வந்து ஒரு 4 நாளால நான் லோகோ வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க என்ன செஞ்சுக்கணும் சொல்லுங்க. சரிதானே? உங்களோட எப்ப எழுமோ அப்ப வந்து நீங்க என்ன செஞ்சிருவோம், அந்த இந்த டெலிவரி டேஸை வந்து நீங்க சாய்ஸ் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப அடுத்தது வந்து ரிவிஷன் கட்டாயம் நீங்க அன்லிமிட்டெட் வச்சுக்கொள்ளுங்க. விளங்கிட்டா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓர்டர்ஸை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரிவிஷனை வந்து செஞ்சுக்கொள்ளுவோம். அன்லிமிட்டெட் வந்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் நீங்க ரிவிஷன் வந்து அன்லிமிட்டட் வச்சுக்கணும். ரிவிஷன் என்னன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லி சொன்னா அவரோட லோகோவில் ஏதாவது ஒரு கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லுவாரு, எனக்கு இந்த லோகோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணித்தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும்? லோகோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். விளங்கிட்டா? அந்த அன்லிமிட்டட் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க? அன்லிமிட்டட் அதுல வந்து நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப அடுத்தது வந்து இப்ப இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாக்ஸும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். விளங்கிட்டா? உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? இப்ப பொதுவா எல்லாரும் கொமனா இருக்கிறது
இந்த நேம், உங்களோட டிஸ்கிரிப்ஷன், நீங்க என்ன செஞ்சு கொடுப்பீங்க, உங்களோட சர்வீஸ் என்ன மாதிரி இருக்கும், உங்களோட டெலிவரி, இந்த ரிவிஷன், இந்த இவ்வளவு தான் கொமன் அறிக்கும். அடுத்தது வந்து உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கீழுக்குள்ளது எல்லாம் என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகும். விளையாட்டா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இன்ஸ்டாகிராம வந்து க்ரோ பண்ணி கொடுக்கறதால நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதை எட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கேட்குது. உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், நம்பர் ஆஃப் கான்செப்ட் கேட்கு. விளையாட்டா அப்ப பிளாட்ஃபார்ம் சொன்னா நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு க்ரோ பண்ணி தருவேன் சொல்லி சொல்லிக்கிறேன். சரியா? அதுக்கு பின்னாடி மற்ற பிசினஸ் நான் ஒன்றும் எட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க எட் பண்ணுங்க. அப்புறம் இல்லைன்னு சொல்லி நீங்க எட் பண்ண தேவையில்லை. விளையாட்டானே இதுல பிரைஸை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஆல்ரெடி அவங்க பிரைஸ் என்ன மாதிரி செட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும். ரைட்டா? நீங்க பேசிக்கா ஒரு $10 ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? என் சஜஷன் வந்து $5. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க $10. நீங்க எதுக்கு பெரும்பாலும் இங்க $5. சரியா? இங்க 10. உங்களோட மத்த பிரீமியம் எல்லாம் வந்து $15 இப்படி எட் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஓர்டர்ஸை வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு ஏத்த மாதிரி ஆல்ரெடி அவங்க பிரைஸ் எப்படி செட் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும். ரைட்டா? பார்த்துட்டு அந்த பிரைஸுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பிரைஸையும் என்ன செஞ்சுக்கலுங்க, நீங்க செட் பண்ணிக்கலுங்க. சரியா? கட்டாயம் மறக்காங்க. ஓகே, அப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன், எந்த ஸ்கில்ஸுக்கு வந்து நான் $20, $40, அதே சேம் டைம் $85 என்று சொல்லி நான் என்ன செய்யணும், எந்த பிரைஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நீங்க ஒன்றுமே என்ன செய்ய தேவையில்லை, எட் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம பெஸ்ட் ஓடர்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்காக வேண்டி நீங்க எக்ஸ்ட்ராவா ஃபீஸ் ஒன்றுமே அவங்களுக்கு நீங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுக்கு பின்னாலே சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? கிளிக் பண்ணதுக்கு பின்னால நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு வருவீங்க. விளங்கிட்டானே? ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க ஆல்ரெடி வேர்ட் ஃபைல் என்ன செஞ்சிருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷனை வந்து எல்லாமே காப்பி பண்ணி செட் பண்ணி எஸ்சிஓ செஞ்சு எல்லாமே வச்சிருப்பீங்க. அதை ஜஸ்ட் அப்படியோ காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா பேஸ்ட் பண்ணுங்க. இல்லைங்களா? பேஸ்ட் பண்ற டைம்ல நீங்க உங்களோட லோ காம்படிஷனான டைட்டில நீங்க நிறைய தரம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இதே மாதிரியான பிரச்சனை வரும். வெயிட் பண்ணிக்கலாம், நான் அடுத்த வந்து என் இதை வந்து ஸ்மெக் பண்றேன். இல்லைங்களா? அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத், இதுதான் ரெண்டு லோ காம்படிஷனான டைட்டில். ஸோ இதை என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா திருப்பி எட் பண்றேன், இவ்வளோத்தையும் எட் பண்றேன். அடுத்து வந்து இவ்வளோத்தையும் எட் பண்றேன். அடுத்து வந்து ஒரு டிஸ்மெட் பண்ண சரியான இந்த எரரை காட்டுறதுக்கு உங்களுக்கு காட்டல. நீங்க அந்த இதை வந்து கூடுதல் எட் பண்ற டைம்ல இவ்வளோத்தை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு இந்த பேஜ்ல என்ன செய்யணும் சொன்னா இவ்வளத்தை, அதாவது இவ்வளத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த கீவேர்டு என்ன செஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னா நிறைய தரம் யூஸ் பண்ணிருக்குது என்று சொல்லி இவ்வளவு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதால வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 தடவை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, யூஸ் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? அப்போ உங்களோட டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க என்ன வந்து செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா பேஸ்ட் பண்ணுங்க. விளங்கிட்டா? ஓகே, இப்ப பேஸ்ட் பண்ணதுக்கு பின்னால நீங்க போல்டு பண்ணலாம், இத்தாலிக் பண்ணலாம், அந்த ஆப்ஷனை வந்து நீங்க செஞ்சுக்கணும். விளங்கிட்டா? ஓகே, இப்ப என்ன செஞ்சுட்டோம், நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். விளங்கிட்டா? அதுக்கு பின்னால கீழுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க, உங்களோட எஃப்ஏகி கொஸ்டின் இருக்கு. இதுல முதலாவது எஃப்ஏகி கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு விடத்தை வந்து உங்களோட முதலாவது கொஸ்டின் எட் பண்ணுங்க. விடத்தை வந்து உங்களோட ஆன்சரை வந்து எட் பண்ணுங்க. சரிதானே? எட் பண்ணிட்டு நீங்க எட்ட கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கொஸ்டின் என்ன செய்யும், இதே மாதிரி எட் ஆகும். விளங்கிட்டா? இதே மாதிரி எட் ஆகும். விளங்கிட்டானே? ஓகே, இப்ப என்ன செஞ்சுட்டு நீங்க இப்படி என்ன சொல்லி நீங்க கலெக்ட் பண்ணின உங்களோட எஃப்ஏகி கொஸ்டின் டோட்டலா என்ன செய்யுங்க, இந்த செக்ஷன்ல வந்து எட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? எட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டன் கீழே இருக்கும். விளங்கிட்டா? இதே மாதிரி உங்களுக்கு கீழே ஷோ ஆகும் சேவ் அண்ட் கண்டினியூ சொல்லி. இப்போ நான் ஆல்ரெடி வந்து
நான் இது போட்டதால எனக்கு சேவ் பண்ண சொல்லி ஷோ ஆகும். நீங்க ஃபெஸ்டா வாரீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபெஸ்டா வாரீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சேவ் அண்ட் கண்டினியூ சொல்லி செய்யும் உங்களுக்கு ஷோவா ரைட்டானே இதே மாதிரி ஷோவா. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனுக்கு போகும். விளங்கிட்டா? அதாவது நீங்க பையர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க லோகோ ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா விளங்கிட்டா? லோகோ ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா டெக் மோமெண்ட் கொஸ்டின் ஆஸ்க் அது சேவ். ஓகே, இப்போ நீங்க லோகோ ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பையர் கிட்ட இருந்து என்ன வேணும்? நீங்க சும்மா லோகோ ஒன்று கிரியேட் பண்ண இயலாவே. பையர் என்ன நேம் சொல்றாரோ ஒரு கம்பெனி நேமுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும்? அவர் லோகோவை நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்க என்ன செய்யலாம்? இவிடத்தை எட் நியூ கொஸ்டனை கொடுத்து எனக்கு வந்து ரிக்வெஸ்ட், அதாவது யுவர் கம்பெனி நேம் என்று சொல்லி நீங்க போடலாம். ரைட்டா? யுவர் கம்பெனி நேம் என்று சொல்லி போட்டுட்டு அந்த கம்பெனி நேம் வந்து எப்படி இருக்கும்? டெக்ஸ்ட் ஃபார்மட்ல இருக்கு. பிக்சர் சொல்லி சொன்னா அட்டாச்மெண்ட்ல இருக்கு. விளங்கிட்டா? ஸோ நீங்க என்ன செய்யலாம்? கம்பெனி நேம் வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஹெட்டை நீங்க என்ன செய்யலாம்? கிளிக் பண்ணி கொள்ளலாம். விளங்கிட்டா? இப்போதைக்கு நான் வந்து இதை டிலீட் பண்ணி கொள்றேன், இது எனக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ நீங்க என்ன செய்யலாம்? கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா சேவன் காட்டி நினைக்கும். அதை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க? கிளிக் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இப்போ நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட இந்த உங்களோட எஃப்ஏக்யூ கொஸ்டின் எட் பண்ணதுக்கு பின்னால நீங்க என்ன செய்வீங்க? சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. சரியா? கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களோட அட்வான்ஸ் செட்டிங் என்ன செய்வீங்க? நீங்க வருவீங்க வெளியே. ஸோ சம்டைம் இது அட்வான்ஸ் செட்டிங் வராது உங்களுக்கு. நீங்க டிரெக்டாக என்ன செய்வீங்க சொன்னா உங்களோட கேலரிக்கு நீங்க வருவீங்க. விளங்கிட்டா? ஓகே, கேலரிக்கு வந்ததுக்கு பின்னால உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். விளங்கிட்டா? சரிதானே? நீங்க என்ன செய்யணும்? முதலாவது உங்களோட ப்ரௌசர் கிளிக் பண்ணி
உங்களோட முதலாவது இமேஜை நீங்க என்ன செய்யணும், எட் பண்ண வேண்டி வரும். இதுல நீங்க ப்ரௌசர் கிளிக் பண்ணிட்டு உங்களோட முதலாவது இமேஜ் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ ஸோ நீங்க அதை சாய்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இது முதலாவது, சரிதானே? இப்போ நான் வந்து இந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணி ஸோ பிக்சரை கிளிக் பண்ணி இந்த பிக்சர் எங்க இருக்கோ அங்க சாய்ஸ் பண்ணி கொள்றேன். ஸோ இப்படி சொல்லி உங்களோட 3 இமேஜையும் நீங்க எட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? இது வந்து உங்களோட இமேஜை வந்து எட் பண்ற மெத்தட், சரிதானே? ஓகே, இப்படி சொல்லி உங்களோட 3 இமேஜ் என்ன செஞ்சு கொள்ளுங்க, எட் பண்ணி கொள்ளுங்க. விளங்கிட்டா? ஓகே, அடுத்தது நீங்க உங்களோட வீடியோ என்ன செய்யணும், நீங்க எட் பண்ணணும். ஸோ வீடியோ எட் பண்றது இவ்வளத்தை வந்து ப்ரௌசர் இருக்கும். அந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணிட்டு, சரியா, அந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணிட்டு உங்களோட வீடியோ ஆப்ஷன் உங்களோட ஃபோல்டர்ல உங்களோட வீடியோ எங்க இருக்கோ அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அப்ப இந்த வீடியோ என்ன செஞ்சுக்கணுங்க, இவ்விடத்தை வந்து உங்களோட வீடியோ நீங்க எட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? கட்டாயம் உங்களோட வீடியோ நீங்க இவ்விடத்தை எட் பண்ணதுக்கு பின்னால, சரிதானே, இவ்விடத்தை என்ன குயிக்கா, அதாவது உங்களோட இமேஜை வந்து எட் பண்ணதுக்கு பின்னால உங்களோட இமேஜ் என்ன செய்யும், குயிக்கா வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ரைட்டா? இப்ப நீங்க இமேஜை இவ்விடத்தை எட் பண்ணதுக்கு பின்னால உங்களோட இமேஜ் என்ன செய்யும், இவ்விடத்தை குயிக்கா விசிபிள் ஆகும். ஆனா நீங்க வீடியோவை வந்து எட் பண்ற டைம்ல உங்களோட வீடியோ 40, அதாவது 48 மணித்தியாலத்துக்கு பின்னாலதான் என்ன செய்யும், இவ்விடத்தை வந்து ப்ரொசஸிங்ல இருக்கிறது, அதாவது ஆக்டிவ் என்று சொல்லி ஷோ ஆகும். அவங்கள அந்த காற்றை வெயிட் பண்ணிக்கணுமோ, சரிதானே? ஏன்னு சொல்லி சொன்னா உங்களோட வீடியோவை அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, அதாவது கொப்பரேட்டா இல்லையான்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு பின்னால்தான் உங்களோட வீடியோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. சரிதானே? ஓகே, அப்ப இவ்விடத்தை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ என்ன செஞ்சுக்கணும், நீங்க சாய்ஸ் பண்ணி இவ்விடத்தை உங்களோட வீடியோ எட் பண்ணிக்கணும். சரியா? எட் பண்ணதுக்கு பின்னால கீழே வந்து நீங்க சேவ் அண்ட் இருக்கும், சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். இந்த சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். சரியா? அதை கிளிக் பண்ணதுக்கு பின்னால லாஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த பப்ளிஷ் சொல்லி ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன்ல வந்து லாஸ்டா பப்ளிஷ் சொல்லி ஷோ ஆகும். ஸோ அதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யலாம், இந்த பப்ளிஷ் என்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணினா உங்களோட கிக் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டுடும். விளங்கிட்டா? ஓகே, இப்ப பப்ளிஷ் ஆனதுக்கு பின்னால உங்களோட கிக் வந்து என்ன செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த பப்ளிஷ் ஆகிட்டு. ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்களோட கிக் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கு பின்னால உங்களோட முதலாவது கிக் வந்து இப்படிதான் இருக்கும். விளங்கிட்டா? இப்போ இதுல நீங்க கிளிக் பண்ற டைம்ல உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவ்விடத்தை பாருங்க, இந்த கிக் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. விளங்கிட்டா? அதே சேம் டைம் உங்களோட வீடியோ வந்து இவ்விடத்தை ப்ரொசஸிங் காட்டும். வந்த டைம்ல வந்து உங்களோட வீடியோ எப்படி மேக்சிமம் ஒரு 48 ஹவர்ஸுக்கு பின்னால தான் என்ன செய்யும், அவைலபிளுக்கு வரும். ஸோ சம்டைம் அவங்க குயிக்கை செக் பண்ணினா ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள வந்துடும். அவங்க குயிக்கை செக் பண்ணி பார்த்தா. விளங்கிட்டா? அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இப்ப நீங்க பாருங்க. சரிதானே? ஓகே, இப்போ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நான் வந்து வேற ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன். சரியா? ஸோ நான் வந்து வேற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இதுல என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஃபைபர் சொல்லி சர்ச் பண்ண வெயிட் பண்ணிக்கணும். சரியா? ஃபைபர் சொல்லி சர்ச் பண்ண டைம்ல ஃபைபர் சர்ச் பண்ணிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன், இவ்விடத்தை வந்து எந்த இதை சர்ச் பண்றேன். அமேசிங்
இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் growth. சரியா? சொல்லி சர்ச் பண்றேன். அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth சொல்லி சர்ச் பண்ணா இதுல பாருங்க நிறைய கிக் வந்து ஷோ ஆகும். விளங்கிட்டா? நிறைய கிக் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நேரத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரெண்டாவது இருந்துச்சு. சரிதானே? இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். இதெல்லாம் வந்து அவங்க ஃபைவருக்குள்ளேயே தள்ளி காட்டி அவங்களோட கிக்க வந்து அவங்க ப்ரோமோட் பண்றது. விளங்கிட்டா? அப்ப நம்ம அப்படி ப்ரோமோட் பண்ணாம நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? நம்மளோட லோ காம்படிஷனை டைட்டில் யூஸ் பண்ணி நம்மளோட கிக்கை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ரேங்க் பண்ண வச்சுக்கணும். இதான் வந்து இந்த கிக். உங்களுக்கு பாருங்க, அவைல் டு அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத். இதை பாருங்க, இவர் வந்து லெவல் 2, இவர் லெவல் 1. அதே சேம் டைம் இவர் ஃபைவர் ப்ரோ, இவரெல்லாம் லெவல் 2. இவங்களையும் தாண்டி லெவல் 1, லெவல் 2 டாப் ரேட்ஸ் அவங்களையும் தாண்டி எந்த கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செஞ்சிருக்கு? ரேங்க் ஆகிக்கு இல்லையா? ஓகே, இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகிருக்குது, அப்போ என்ன ஓர்டர்ஸ் வரலன்னு சொல்லி. நான் இந்த அக்கௌண்ட் வந்து இந்த கிளாஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன். விளங்கிட்டான்? நான் பெருசா இது ஆன்லைன்லேயே வாரதில்லை. இப்போ உங்களோட கிளாஸ்க்காக வேண்டி தான் நான் என்ன செஞ்சது, இதை வந்து கிரியேட் பண்ணி கிக்கே வந்து பப்ளிஷ் பண்ணது. அதுல தான் செய்யும் ஓட சொல்லி தான் காட்டுக்கொள்ளும். இதான். ஸோ நீங்களும் இப்படி செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கிக்கும் அவங்க எல்லாரையும் தாண்டி என்ன செய்யும்? கிட்டத்தட்ட 2800 கிக்கையும் தாண்டி எந்த கிக் வந்து 2வது இடத்துல இருக்குது. இப்ப இவங்க எல்லாரையும் தாண்டி எந்த கிக் என்ன செய்யுது? இருக்குதா இல்லையா? நீங்களும் இப்படி லோ காம்படிஷனா டைட்டில் சாய்ஸ் பண்ணி போற டைம்ல உங்களோட கிக்கும் இதே மாதிரி என்ன செய்யும்? ரேங்க் ஆகும். விளங்கிட்டா? ஸோ இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் நம்மளோட கிக்கை ரேங்க் பண்ற மெத்தட். இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க எனக்கு செட்ல கேளுங்க. ஓகே, அப்போ மோஸ்ட்லி யாரும் டவுட் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இப்படி நீங்க கிக்கோ போற டைம்ல உங்களோட கிக்கும் கட்டாயம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகும். ஸோ எல்லாரும் வந்து கிளாஸை பார்த்துட்டு இருக்காம உங்களோட கிக்கேம் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா போஸ்ட் பண்ணுங்க. அப்படி அவனை போஸ்ட் பண்ற டைம்ல இது மிஸ் பண்ண சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸுக்கு வந்து மெசேஜ் ஒன்று போடுங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. சரிதானே? ஓகே, அப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். டவுட் இல்லை தானே? கிக் இருந்தா பப்ளிஷ் பண்ணுங்க. உங்களுக்கு பப்ளிஷ் பண்ற டைம்ல டவுட் இருந்தா கட்டாயம் கேளுங்க. உங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணிக்கொள்வாங்க. சரிதானே? ஓகே, அப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கணும். ஃபைவரில் எப்படி ப்ரொமோட் பண்றது, அடுத்தது ஃபைவரில் என்னென்ன விஷயம் செய்யணும், ஃபைவரில் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.